இஸ்லாமில் முன்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த சில வழிமுறைகள்லாம் இருக்குது. இப்போ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அங்கே குரான் ஓதுறதாகட்டும், இல்லை ஒரு நல்லது விஷயங்கள் நடக்குது, ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், அப்போ அங்கே ஓதுறது, ஃபாத்தியா ஓதுறது, இந்த மாதிரி சில நடைமுறையில் சில விஷயங்கள் இருந்தது, இப்போவும் இருக்குது. ஆனால் இப்போ ட்ரெண்டு என்ன கொஞ்சம் மாறி இருக்குன்னா, இல்லை அதெல்லாம் செய்யக்கூடாது, ஃபாத்தியா ஓதக்கூடாது, குரான் ஓதக்கூடாது, அதே மாதிரி வெள்ளிக்கிழமைன்னா நீங்கள் இந்த ஆயத்து இந்த வேர்சஸ் மட்டும்தான் ஓதணும், அப்புறம் இந்த மாதிரி துவா தான் நீங்கள் கேட்கணும், கண்டிஷன்ஸ் அண்ட் கிளாஸஸ் வச்சு நீங்கள் துவா கேட்கக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இதில் நம்ம அறியாமைன்னு தான் சொல்லணும். இப்போ இதை பற்றி பேசுகிறவங்க, இந்த தனித்தனியாக பேசுகிறவங்களுடைய அறியாமை. நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாத்தை பின்பற்றினவங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றினவங்க, அதில் இருக்கிற குரானில் சொல்லப்பட்டிருக்கிறத குரானை அடிக்கடி ஓதக்கூடியவங்க, சொல்லக்கூடியவங்க, குரானில் சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் வசனங்களையும் திரும்ப திரும்ப ஓதக்கூடியவங்க, கல்யாணத்துலையும் சரி, மவுத்துலையும் சரி, கடை துறக்கிறதுலையும் சரி, எல்லாத்துலேயும் குரான் ஓதுறது நல்லது, மனனம் பண்ணுறது நல்லது, அது தவறு இல்லை, கண்டிப்பாக ஓதணும்.